மக்களுக்கும் மன்ற நிர்வாகிகளுக்கும் கோயில் கொடுத்ததற்கும் நன்றியை சொல்லி இந்த தினம் 17வது பாடல் திருவம்பாவை என்ற 17வது பாடல் திருவாசகத்திலே வருகின்ற 17வது பாடல் 1, 7, 8. இந்த திருவாசகத்துல வரக்கூடிய 8வது பாடலுக்கு என்னடா சொல்லணும் அப்படின்னு உள்ள நினைச்சாக்குறது. இங்க பேச ஒருவருதான் கூப்பிட்டு பேச வைக்கணும்னு ஆசை. இந்த தினம் வெங்கடேசன் ஐயாவை போட்டிருந்தோம். வந்து காலையில எழுந்தவன முதல் போன் அப்படின்னு தான் வந்தது. ஐயா எப்படி வரணும், எங்க வரணும், எங்க வரணும்னு கேட்டாரு. எல்லாம் சொல்லிட்டு சரிங்களா 5 மணிக்கு மாலை போன் பண்ணி ஐயா இந்த வரும் கோயிலே இல்லாம போயிட்டு திரும்பி போகின்றேன் பார்த்து போயிருந்தேன். அப்பொழுதுதான் தெரிகின்றது இறைவன் திருவருள் திருக்கருணை யாரை எங்கு எப்பொழுது கூட்டும் என்பது அவன் ஒருவனே அறிவான். அந்த நிலை தான் இன்றைய தினம் அடியனுக்கு பெருமான் உழைத்தது. அந்த பெருமானுக்கும் அம்பாளுக்கு நன்றியை சொல்லி கூச்சலுக்கிறவன் உள்ளே இருக்க அம்மையாரோடு இந்த பாடலை 17ஆம் பாடலை நோக்குவதற்கு வாய்ப்பளித்த அடியார் பெருமக்கள் நன்றி கூறி உரையை துவக்குகின்றேன். 17வது பாடல் செங்கன் அவன் பால் இசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதொரு இல்லாதொரு இன்பம் பாலதா கொங்கும் கருங்குழலி நந்தனை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல்ல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியுங்கள் காரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணர் பாய்ந்தாரோ எம்பாவாய். திருவம்பாய் நிகழ்ச்சியில ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த நாட்கள் எல்லாமே பாவியர்கள் ஒன்று கூடி குளத்தில் நீராட அழைத்து சொல்வது இந்த 17வது பாடல் சொல்றாங்க. இந்த 17வது பாடல் சிவானந்த பேரு. சிவானந்த பேரு என்றதன் விளக்கம் தான் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால். அப்படி என்னங்க செங்கன்? செங்கன் அவன் பால். செங்கன் என்பவன் யாரு? புருஷோத்தனமாகிய திருமால். திருமால் கண்ணு வந்து சிவப்பா இருக்கு. எதுக்காக சிவப்பா இருக்குன்னா அவர் காக்கும் தொழிலை செய்யறவர். இந்த காக்கும் தொழிலை செய்யறவங்களுக்கு என்னைக்கு சிவப்பா இருக்கணும். புருஷோத்தனம் தாமரை கண்ணா என்று சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு இந்த பேர் கொண்டது? திருமால். செங்கன் அவன் பால். அப்ப செங்கன் திருமால் சொல்லிட்டாங்க. அங்க அவன் பால் எங்க வருது? மணிவாசல் பெருமான் சொல்றாரு இல்லையா, சிவபெருமான் எழுதாரு எப்படி இருக்குன்னா செங்கன் அவன் பால். திருமாலே சிவபெருமான பூஜை திருவீதி மேல தாமரை மலர் கொண்டு 1000 தாமரை மலர் கொண்டு பூஜை பண்ணார். ஒரு பூ குறைஞ்சிருக்கு. தன் கண்ணை எடுத்தார். அப்ப பெருமான் தோன்றி அவருக்கு சக்கரத்தை கொடுத்தார். இது வரலாறு. இது கேட்டு பெற்றதுதான் சிவானந்த பேரல்ல. சலந்தராசுரன் அழிக்க வேண்டும், சக்கரம் வேண்டும் என்று கேட்டு பெறுவதாக தன்னை கொடுத்து அவரிடம் சக்கரத்தை வாங்கியதால் அது சிவானந்த பேராகும். செங்கன் அவன் பால். யாரு? திருமாலும் சிவபெருமானை நாடி இருக்கின்றான். அடுத்தது திசைமுகன் பால். திசைமுகன் யாரு? நான்முகன். இந்த நான்முகன் என்ன பண்றான்? 4 திசையில இருந்தும் வரையோடி வாழ்த்தி பாடி கொண்டே இருக்கின்றார். அப்படி வாழ்த்தி பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. இந்த திரிபுரங்கள் இருக்கிற நேரத்துல
அந்த தேரை ஓட்டுறதுக்கு யாரா சாரதினா பிரம்மா வந்து நான் சாரதியா இருந்து தேர் ஓட்டுறேன். சரி, அந்த பாக்கியம் பிரம்மா கிடைக்க போகுதுன்றப்போ ஏறுவதற்கு முன்னாலேயே திருமாலே இலவமா தாங்கி திருப்பூர்த்தி வச்சார். அப்ப அங்கேயே சிவானந்தம் கிடைக்கல, சிவானந்த பேரு கிடைக்கல. சோ செங்கன் அவன் பால், திசைமுகன் பால். அடுத்தது யாரு? தேவர்கள் பால். தேவர்கள் என்பவர் யார்? மனிதருக்கும் தேவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தேவர்கள் என்பவர் பசி, இனி, அவ்வளவுதான், ஒளிவிடும் பெற்றவர்கள். ஆனாலும் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் அடங்குவர். அதைத்தான் நாவுக்கரச பெருமான் 100 கோடி பிரம்மணங்கள் 6 கோடி இந்திரங்களே எண்ணிலே நம்ம சொல்லிட்டு நம்ம சொல்லி எல்லாருக்குமே காலகட்டத்தில் உடையாடுவாங்க. அவங்கள யாரும் சார்ந்து நிற்கணும்? அந்த அன்னைக்கு அமிர்தத்தை கலைஞ்ச பெருமான சார்ந்து நிற்கணும். யார? சிவபெருமான சார்ந்து நிற்கணும். ஆகியதான் செங்கன் அவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால். 3 கேட்டகரி வந்தாச்சு. திருமால கொண்டு வந்துட்டாரு, பிரம்மா கொண்டு வந்துட்டாரு, தேவரை கொண்டு வந்துட்டாரு. எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாடலாம். அப்போ எங்குமே இல்லாதது நம்ம இன்பம் கொடுக்குறது. என்ன இன்பம் கொடுக்குது? ஏது இன்பம் தருவது? இன்பம் என்பது என்ன? என் பையன் பசுமார் வாங்கிட்டான்பா இன்பமா, என் புள்ள வீடு கட்டாம்பா இன்பமா, பேர புள்ள குத்தாம்பா இன்பமா, அதெல்லாம் உடலுக்கு தான். ஆனா உயிர்கள் இன்பம் பெறுவது எது? பிறவாமை வேண்டும். அந்த பிறவாம நிலை வேணும்னா அதுக்கு உன் அருள் வேணும். நின் அருள் இருந்தால்தான் அடியனுக்கு பிறவாமை கிடைக்கும். அந்த பிறவாமை தான் உண்மையான இன்பம். இன்பம் இன்பம் என்று சொல்றேன் தவிர, ஆனால் அது எதன் வழியாக வருகிறது? புலன்களாக வருவது இன்பமா? கண்ணால பார்த்தவனே நம்ம அதை பார்க்கலாம் நினைச்சா அவுட். காதால கேட்டு ஓஹோ நல்லா இருந்தாலும் அவுட்டு. மூக்கால போச்சு. நான் வர ஸ்வீட் நல்லா இருக்குப்பா, ஜாமி நல்லா இருக்குது, பூஜி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவுட்டு. ஸோ மீயா தொட்டா பார்த்தா அது புலன்களுக்கு அப்பேற்பட்ட புலன்களை விட்டு பிறகு எது இருக்கும்? மனசு. இந்த மனம் என்ன ஆகும்னா 2 இருக்குது. ஒண்ணு நல்லது செய்யணும், இன்னொன்னு வந்து வேணாம் வேணாம் வேணாம். அப்போ எதை நிறுத்துறது? சித்தத்தை சிவன்பாலே நிறுத்தி. சித்தத்தை சிவன்பாலே நிறுத்தும் பொழுது நல்ல மனத்தின் செயல் ஓங்கி நிற்கும். நல்ல மனத்தின் செயல் ஓங்கி நிற்கும் பொழுது அந்த இன்பம் உள்ளே உணரக்கூடிய இன்பமாக இருக்கும். அந்த உயிர் உணரக்கூடிய இன்பமாக இருக்கும். ஏற்கனவே செய்த வினைகளை போக்கி பிற்பாடு வினைகளும் வராமல் இந்த நேரம் நேற்று வராது, நாளைக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்குமா? இந்த நிமிஷம் பெருமான் இருக்குமா? இந்த நிமிஷம் எந்த நிமிஷம் இருக்குமா? எப்பவுமே சிறப்பா இருக்குமா? அது நினைக்கும். அதுதான் பேரி. இன்பத்தை எடுக்கும் நுகர்ந்து சொல்லும் பொழுது அந்த இன்பம் என்பது உள்ளம் வாங்கும் இன்பமாக இருக்கும். அந்த இன்பத்துக்கு இது அளவே இல்லை. அதைத்தான் 2 நாளைக்கு முன்னால் சொல்லும் போது அந்த கண்ணில் நீர் வழிந்தது சொல்லியிருந்தேன். அருமையா பக்தி நீர் எங்க வழியணும், கண்ணின் ஓரங்கள் வழிந்த என்ன நீரே சொல்லியிருந்தப்போ அந்த பக்தி நீராகிய நடுக்கல்ல நீர் வரும். நடுக்கல்ல நீர் வந்து அப்படியே நனையும். அந்த இன்பம் எங்கும் இல்லாததோ நம் பாலதான். இப்போ கொண்டு வந்தாரு நம் பாலதான். அப்போ திருமாலுக்கு கிடைக்கல, நான்முகனுக்கு கிடைக்கல, தேவர்களுக்கு கிடைக்கல, ஆனா நமக்கு கிடைக்கும். அந்த 2 வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்றாரு. செங்கன் அவன் பால், திசைமுகன் அவன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பால்தான். இப்பேற்பட்ட பெருமான் பேரின்பத்தை தரக்கூடியவன்.
பொங்கும் கருங்குழலி நம்தமை கோலாட்டி. பொங்கும் கருங்குழலினா பெண்களுக்கு கூந்தல் இருக்கும், அந்த கூந்தலோட அழகா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்தமை கோதாட்டி. கோதாட்டினா நமது பசு பாசங்களை வினைகளை அம்பா தான் செய்யும், வேற யாரும் செய்ய முடியாது. இதை செய்பவர் அம்பா தான். அதனாலதான் எடுத்த உடனே கொங்கு உன் கருங்குழலி போட்ட எழுப்புறாரு இவர் தானே. கொங்கும் நம் கருங்குழலி போட்டுருந்தாங்க. ஆமா, நான் எழுதுறேன். நம்மளாம் போய் நம்ம சொல்லலையே கொங்கும் கருங்குழலி. அந்த உண்மைன்னு போறப்போ அப்போ வேறு ஒன்றாகிறது, ஒன்றாகிறது, வேறாகிறது, வேறாகிறது, உடனாகிறது. என்ன சொல்றாரு, பொங்கும் கருங்குழலி நம்தமை கோதாட்டி. இப்ப பாருங்க, நம்தமை கோதாட்டி. அந்த அருள் கலாச்சாரம் நம்ம கிட்ட இருக்க குற்றங்களை நீக்கிட்டா அது நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். அதனால்தான் இங்க சொல்லும் போது பொங்கும் கருங்குழலி நம்தமை கோதாட்டி. நம்ம குற்றங்கள் எல்லாம் போக்கிறோம். பிறப்பதற்கே நம்ம எத்தனையோ ஜென்ம கஷ்டம் பழகிறோம். அத்தனை ஜென்மத்தில் கழிச்சு மாநில பிறகு இந்த மாநில பிறகு மேற்கொண்டு நிலைக்கு போகணுன்றத நம்ம இறைவன் தீர்மானம் பண்றது. அதுக்கே நம் மனம் சுத்தமா இருக்கும். ஆகியதான் மன சுத்தத்துக்காக தான் பொங்கும் கருங்குழலி நம்தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தல். ரொம்ப ஒரு வார்த்தையை போட்டாரு. இந்த கொரோனா பீரியட் ஆச்சு, யாரும் கோயிலுக்கு போக முடியலையே, கோயில் நடை சாத்தினாங்களே, கோயில் எங்கேயும் சேர்க்கலையா. என்ன சொன்னாரு, நீங்க வீட்லயே இருக்க, வீட்லயே தேவாரம் படிங்க, வீட்லயே திருவாசம் படிங்க, நானே வரேன். எங்க வரேன், இங்கு நம் இல்லங்கள் போட்டார். ஏன் அப்போ நம் இல்லம்னு போட்டுக்கலாம் இல்லையா, ஏன் இல்லங்கள் போட்டாரு? அங்க ஒருமை பன்மை ஆகிறது. சோ அந்த பன்மைக்கு காரணம் என்ன, இல்லங்கள்ல கூட்டு குடும்பத்துல அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கும். சோ அத்தனை பேர் இருக்கக்கூடிய உள்ளங்கள், உள்ளங்கள்ல யார அவனே எழுந்துடுறான். ஆகியால்தான் இந்த இடங்களை போடும்போது இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நினைச்சிட்டு சிவானந்த பேரந்தர் நினைக்கும் போது உள்ளங்களே இல்லமாகி இருக்கும் போது அவருக்கு எந்த ஏழு ஊர் ஏழு பேரு அவரும் உள்ள உட்காந்துறார். ஆகிய இந்த இடங்களை போடும்போது கொங்கும் கருங்குழலி நம்தமை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. எழுந்தருடைய பாக்கியம் பெற்றவங்களே என்ன சொல்றாரு, செங்கமல பொற்பாதம். செங்கமல பொற்பாதம் ஒரு வழி போடுறாங்க. அப்போ ஏன் செங்கமலத்தை போடணும், செம்மைக்கு தான் என்னைக்குமே சீவண்ணன் பெருமான். அப்போ கமலம் தாமரை. அப்போ இந்த கமலம் தாமரை தான் போதுமா, அதுக்கு பொற்பாதம். ஏன்னா நமக்கு உலோகங்களையே தங்கத்துக்கு தான் மதிக்கும். அந்த தங்கத்தை கட்டியா வச்சுக்க முடியாது. ஆனா தங்கத்தை ஆபரணமா செஞ்சாங்க தான் போட்டுக்காங்க, இப்படி போட்டுக்காங்க, அப்படி போட்டுக்காங்க. செப்பு கலப்பு இல்லாம தங்கமா இருக்கும். அதனாலதான் நம்ம வாங்கும் போதே கடையில எத்தனை கேரட்டு, 22 கேரட்டா, 16 கேரட்டா, 18 கேரட்டா தேதி இருக்குதா. ஒரு தங்கம் வாங்குவதற்கு கடைக்கு போய் வாங்கும் போதே இத்தனையும் பார்க்கணும். அப்போ நமது உள்ளங்கள் எப்படின்னா செங்கமல பொற்பாத மாதிரி அமைத்து யார் செய்யறாங்கன்னா அம்பாள் செய்யறாங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இப்ப நடராஜ மூர்த்தி இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, வலது கால மாயையை அடக்கிட்டாரு, இடது கால யாருக்கு, அம்பாளுக்கு. அந்த அம்பாள் தான் செய்யணும். தூக்கிய திருவடி. அப்பா தூக்கிய திருவடியை இது பண்ணும்போது யாருக்கு தராரா, அது அருள நமக்கு தராரு. ரொம்ப இதுவா பாக்குறப்போ என்ன சொல்றாங்கன்னா தந்தருளும் சேவகனை.
சேவகனா ஒரு வேலை செஞ்சா நீ போய் செய்வாங்க. ஆனா அவனையும் வந்து ஐயா ஐயாக்கு இது வேணும் இது வேணும் நான் எடுத்து வைக்கணுமா அது வைக்கணுமா யார் செய்வாங்க? சேவகன். எதை எதிர்பார்த்தானா எந்த ஒரு இது உத்தரவுன்னு பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அப்பேற்பட்டவங்க சேவகன். எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டீங்க, நீதான்ப்பா சரண்டீங்க, சரண் சொல்லி அப்பா பாட்டு குடிச்சீங்க, குடிச்ச பிறகு அவருக்கு அங்க என்ன வேலை? இங்கதான் வந்தாகணும். இல்லைங்கதான் எழுந்திருக்கீங்க, எழுந்தது பிறகு உங்களுக்கு என்னங்க வேலை? இங்கதான் சேவை செய்யறீங்க. ஆகியதான் பிங்கமலம் பொற்பாலம் தந்தருளும் சேவகனை அருளிப்பாடு. சிவானந்த அருளிப்பாடு நம் தமிழ் சேவகன் என்று அருமையா சிவபெருமான சேவகன் ஆகிறார். தேவனை தேவன் நீ சேவகன் கூட ஒரு பாடல் ஒரு பண்ணிக்கிறேன் திருவாசகத்துல. தேவன் நீ சேவகன். இங்கேயும் சிவபெருமான சேவகனை கொண்டு வர என்ன சார்? அங்கன் நவசை அடியோங்காரத்தை. இப்போ அந்த சேவகன் சிவபெருமான சேவகனா இருக்கும்போது நமக்கு என்ன படிச்சோம்? எல்லாமே கிடைச்சிடும். எதுவும் உங்களுக்கு தேவையில்லாதோ அதையெல்லாம் நீக்கிடுவாரு. நீக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும் கொடுப்பாரு. அங்கன் அரசை. இந்த அரசுன்னு சொல்லப்போ அரசர் எங்க சொல்லுவாங்க? தேவலோகத்தை சொல்ல மாட்டாங்க. தேவலோகத்தை அரசர் சொன்னா ஆனா பூலோகத்தை அரசர் சொல்லலாம். ஏன்னா 2 ராஜாங்க இருக்காங்க. ஒண்ணு டெல்லியில இருக்க நடராஜா, 2வது திருவாரூர் இருக்க தியாகராஜா. அவர் மேல வந்தா ஓகே, இவரு கீழே வந்தா ஓகே. அந்த கூத்தல் பெருமானே, அதாவது இந்த ஆகாயம் ஒண்ணு இருந்தாதான் நம்ம இப்படி பேச முடியும், இப்படி உட்கார முடியும். இந்த ஆகாயம் பலதவே இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அது மட்டும் இருந்தா போதுமா? இந்த நிலைமை வேணும். நிலை இருந்தாதான் நம்ம எந்த ஒரு இயக்கமும் நடைபெறும். அதனால்தான் ஆகாயத்து ராஜா நடராஜா இல்லை, பூவுலக ராஜா தியாகராஜா. தியாகராஜா எங்க உட்கார்ந்துருக்காரு? திருமாவூர்ல வந்து கேட்கிறாரு என்ன பண்ணணும். அவர் மார்புல சிவபெருமான் ஆக்கிட்டே இருக்காரு. அதான் திருவாரூர் தியாகராஜா. அப்போ அங்கன் அரசை. இந்த பேருலகத்தின் அரசை என்ன சொல்றாரு? பேருலகத்தின் அரசை அடியோங்காரத்தை. நாங்கதான் உங்களோட இதுவா இருக்கும்பா, அடிமையா இருக்கும்பா. எங்களுக்கு 6ஆவதா உங்களோட திருவருளியே தந்து எங்களுக்கு வீடு தெரியப்பா. என்ன காசா பணமா? அவர்கிட்ட போனா என்னங்க 50 வாங்கிக்கங்க, ஒரு 10 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, கோடி ரூபாய் கொடுங்க. யார் 50 கொடுப்பாங்க? எந்த 50 நிற்கும்? ஞான பேரமுது வேணும். ஞான பேர் 50 எங்க வரணும்? சித்தத்திலிருந்து வரணும். அந்த சித்தத்துல எங்க வரணும்? மனசுல வரணும். அந்த மனசு எங்க நிக்கணும்? சிவனை நிக்கணும். அந்த சிவனை நிக்கிறது என்ன பண்ண? நம்ம இருக்கணும். நம்ம இருக்கிறது என்ன பண்ணா அவரே வந்துடுவார். உன்னை இழந்தால் எதையும் பெறலாம். எனக்குதான் அது, எனக்குதான் இது, இதுதான் எதுவுமே நமக்கு இல்ல, எதுவுமே ஒன்று இல்ல. அப்போ எது உனக்கு ஒன்று உள்ளது? பாட்டம் ஓடுது, அந்த எதைய துடிப்போம், ரத்தம் ஓட்டமும் மூச்சும் வாங்கினாதான் பேச முடியும், செய்ய முடியும். இது யாராவது இருக்காங்களா? ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எப்படி இந்த இதய துடிக்குது, எப்படி மூச்சு போய் உள்ள இருந்து வெளியே வருது? யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஏதாவது டாக்டர் இருக்காங்களா? இது எப்போ நிற்கும், எது எப்போ ஓடும், இதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப இது கொடுத்தவர் யார்? சிவபெருமான். இயக்குபவர் யார்? நல்லில் நட்ட பைந்தாள் நாதன். அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கு 6ஆவது என்ன சொல்றாரு? வீடு பேரு. வீடு பேரு என்பது மீண்டும் பிறவாது, எப்பொழுதுமே இந்த பிறவியிலேயே நமக்கு அத்தனையும் தீர்த்தி விட 6ஆவது நங்கள் பெருமானை. இப்ப பாருங்க, நங்கள் பெருமானை போட்டார். உங்கள் பெருமான் சொல்லியிருந்தா தப்பு, எங்கள் பெருமான் சொன்னால் தப்பா.
அங்க கூட பிரிக்க கூடாதான். நமது பெருமான், நாம் நமது என்று ஒரு கூட்டுறவ அப்பயே மணிவாசகர் பெருமான் சொல்லிட்டார். நங்கள் பெருமானை எங்கப்பா இருக்காரு, எங்க தென்னகத்துல வந்திருக்காரு, தென்னகத்துல வந்து எனக்கு திருவடியை தீட்சை கொடுத்து என்ன ஆட்கொண்டாரு. அப்பேற்பட்ட பெருமானு எனக்கு தில்லைக்கு வர சொன்னாரு. தில்லைக்கு வர வழியில அண்ணாமலையில வந்தேன். அண்ணாமலை வந்தவன இங்க நீராடுறத பாக்குறேன். நீராடுறத பார்த்தப்போ இத்தனை பெண்கள் நீராடுறாங்களே, இந்த பெண்களோட உள்ளங்கள் எப்படி இருக்கு, இங்க சித்தங்கள் எப்படி இருக்கு, இங்க புத்திகள் எப்படி இருக்கு, இங்க செயல்கள் எப்படி இருக்கு நினைக்கிறப்போ இத்தனை நடந்திருக்கு. அந்த உள்வுக்கள் தான் நங்கள் பெருமாள் பாடி நடத்துகள். என்னப்பா பண்ண போற, பாயா பாடு, உனக்கு என்ன தோணுங்க பாடு. இப்படிதான் பாடணும், இந்த ராகத்துல பாடணும், ஆனா உள்ளத்துல இருந்து பாடு, கொஞ்சம் எண்ணத்துல இருந்து பாடு, எளிமையா பாடு, உனக்காக பாடாத அவனுக்காக பாடு, உன் உள்ள கேட்கிற பாடு. அங்க வந்துட இதுக்கு எது காசு பணம் எதுக்கு தேவை. நான் சொல்லும்போது நங்கள் பெருமானை பாடி நலம் தீரகிற பங்கைய பூமுனர் பாய்ந்தாடோ இருப்பான். ஏற்பட்ட சிவபெருமானே அங்க எல்லாருமே கொடுக்க காத்துட்டு கூட இந்த சிந்தனையோட இருந்து அருமையா நீங்க வந்திருக்கீங்களே. எந்த இதுவா அந்த பூக்கள் வந்து தாமரை பூக்கள் பூத்திருக்க தடாகமாகிய பொய்யான குளங்கள். அந்த குளத்துல மூழ்கி எழுந்திருக்கிறீங்க. சாதாரண குளத்துல நீங்க மூழ்கி எழுந்திருக்கிற குளம் அந்த மாதிரி குளம். அந்த பொய்கையிலுக்கு தாமரை வண்டுகள் வந்து பொய்க்கும். வண்டுகள் முயற்சி நீங்க அத்தனையும் தள்ளி விட்டுட்டு நீங்க சிவபெருமான் சிந்தனையிலேயே இருந்து அருமையா சொல்லிங்க பாருங்க. அந்த அருள் சக்தியை பிடிச்சி பெருமானை பிடிக்கணும். ஒரு ஷார்ட் வே என்னன்னா எப்போது சொன்னாலும் சார் இந்த பஸ் எங்கேயோ சுத்தி போட்டு ஷார்டஸ்ட் வே பெருமானுக்கு ஒரே வழி அன்பு வழிதான். இதுதான் ஷார்டஸ்ட் வழி. இது வந்து ஒரு இடத்துல ஒரு நடந்த சம்பவம் 1980 கராடு என்ற மாநிலம், கராடு மகாராஷ்டிரா, இந்திய மகாராஷ்டிரா கராடு என்ற மாவட்டத்துல காஞ்சி பெரியவா கூட இருக்கக்கூடிய வெளிப்பெரிய வாய்ப்பை நமக்கு ஒரு அடியனுக்கு கொடுத்தார். நான் என் நண்பர் போயிருந்தேன். அந்த கராடு மாவட்டத்தோட பெரிய மிராஸ்காரு எல்லாம் வந்துட்டு வரவேற்கிறாங்க. பெரிய பந்தல் போட்டு எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட 108 வகை இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் காத்துட்டு பெரியவா எல்லாம் உட்காந்துருக்கோம். பயமா போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் கார்ல வந்துக்கிறாங்க, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு இடுப்பை கட்டி ஐயா ஐயா நிக்கிறாங்க. இவரு என்ன பண்ண தெரியவா ஒன்னும் புரியல. எல்லாம் கார் வந்து நிக்குது, ஜபான் நிக்கிறாங்க, போலீஸ் நிக்கிறாங்க, அங்க இருக்க கலெக்டர் பண்றாரு, எல்லாமே பார்த்து நிக்கிறாங்க. பெரியவா என்ன சொன்னாரு, அந்த மூலையில ஒரு அம்மா இறநீர் வச்சு நின்றுனாங்க. மூலையில அதே இடத்துல ஒரு மூலையில வெளிப்புறமா ஒரு அம்மா இளநீர் வச்சு இந்த இளநீரை அவர் கொடுக்கணும், இப்படி வாங்கிப்பாரோ இல்லையோ சொல்லி அந்த அன்பால ஏங்கினாங்க. நடந்த நிகழ்வு. பெரியவா என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் எடுங்க, அவங்க அம்மா வர சொல்லிட்டு அந்த இளநீரை வாங்கி குடிச்சாங்க. அப்போ பெரியவா யார பார்த்தாரு, அந்த உள்ளத்துல அன்பை பார்த்தாரு. அவர் கூட இருக்கும்போது எப்ப பருவாரு உடனே ரெடினா உடனே போயிட்டே இருக்கணும். அவர் போற வேலை நீங்களால போக முடியல, ஓடுவோம். ஆனா அவர் நடந்து போறாரு, சைக்கிள் பிடிக்காம போய் அந்த ட்ரை சைக்கிள் இருக்கும், அவர் தூக்கி எடுத்து அவர் நடந்து போறாரு, பின்னா நாங்க ஓடுறோம். அப்போ அந்த அன்புங்க பரிசா கேட்டார் பாருங்க. பெரியவாலே இந்த அளவு பரிசா நம்ம கேட்டாருன்னா சிவபெருமான சொல்றா வேணும். அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளை, இந்த சிவானந்த பேறுகளை சிவானந்த அனுபவங்களை நுகர்ந்தால்தான், அனுபவிச்சால்தான், உள்ளத்தாலே உள்ளே வாங்கினால்தான், வாங்கியதை நினைவுபடுத்தினால்தான், நினைவில் உள்ளதை வெளியே சொன்னால்தான் நமக்கு இன்பம்.
அப்பேற்பட்ட பேரருள் கொண்டவன் தான் நமது தலைவராகிய சிவபெருமான். அந்த சிவபெருமானின் 5 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலும் நமக்கு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு போட்டுட்டே இருங்க, நம்ம அதை கடைபிடிக்கணும். நம்மளே கடைபிடிக்காம போனா அது தவறான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக்கூடாது. என்னைக்குமே ஒரு சட்டம்னு ஒண்ணு போடுறாங்க, ஒழுங்குன்னு ஒண்ணு வைக்கிறாங்க, நீதினு ஒண்ணு அது கட்டுப்பட்டு ஆகணும். அப்போ மணி 7 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால அரியணை இந்த வகையிலேயே திடீரென்று வேதபுரீஸ்வரின் உத்தரவாத, அம்பாளின் உத்தரவாத, நடராஜ பெருமான் முன்னிலையில, இந்த சபையின் முன்னில அடியார் குழுவின் சார்பாக அரியன் இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம ஐயா இதை பற்றி கூறுவதாக இருக்கின்றார். அவை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சிவமே சிவமே யாவும். அதாவது இந்த கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெருக்கூத்துகள் நடக்கும். அந்த கூத்துல கட்டியக்காரன் ஒருத்தர் இருப்பார். அந்த கட்டியக்காரருடைய வேலை என்னன்னா, யாராவது ஒருத்தர் வரலன்னு வச்சுக்கீங்க, அவர் தான் அந்த போர்ஷனை எடுத்துப்பார். அதே மாதிரி நீங்க இதுக்கெல்லாம் போயிருப்பீங்க, அதாவது சர்க்கஸ், அங்க பார்த்தா பபூன்னுவாங்க, அவனை பார்த்தா அசகாய சூரனா இருப்பான். உடம்ப குழுக்குவான், உள்ளத்தை குழுக்குவான், எல்லாத்தையும் பண்ணிட்டு மேல ஏறி தொப்புன்னு விழுவான். அடிபட்டு தர இல்லைன்னு. ஏன்னா அந்த சரளமான ஒரு பணி அவங்களுடைய பணி. இதுக்கெல்லாம் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வைக்கணும். ஆக இந்த கூத்து நான் தெருக்கூத்துன்னு சொன்னேன். அந்த கூத்து யார் நடத்துறது? கூத்தபிரான் நடத்துறாரு. நடனம் ஆடக்கூடிய நடராஜன் நடத்தி வைக்கிறார். இன்றைக்கு ஒரு புண்ணிய காலத்துல வெங்கடேசன் கிட்ட கொடுத்தாரு. வெங்கடேசன் திருமாலாவே நம்ம நினைச்சுக்கோம். அப்படி திருமால் கிட்ட நீ வாங்கும் போது அவர் பயப்படுறார், இங்க வர முடியலையே. அது என்ன காரணம்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக அவர் வரக்கூடிய அந்த நேரத்தை இவர்கிட்ட ஒதுக்கி இவரை பேச வைக்கிறார். அப்படி ஒரு அருமையான ஒரு நேரத்தை ஒரு கூத்தபிரான் நடத்தி இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். இவருடைய உரையை கேட்க கேட்க டைம் சரியாச்சா இல்லை, அதையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, பெரிய பாருங்க, நாங்கெல்லாம் பேசும்போது அந்த இடத்தை திருப்பி பார்த்த உடனே நாளை ஆயிடும். என்னங்க 5 நிமிஷம் ஆகி போச்சு, இன்னுமே நான் என்ன பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இங்க அவரு குட்டாலிங்கமோ இவரு இங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கூட மறைச்சு வச்சுட்டு கூத்தபிரான் இவரை பேச வச்சிருக்காரு. நம்ம ஆனந்தமா அவருடைய உரைகளை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுல யாரு 2 பேரை பத்தி சொன்னார்? செங்கன் திருமால். அதுதான் இவர் சொன்னார். செங்கன்னு ஏன் பேர் வந்துன்னு சொன்னார். அந்த செங்கன் ஏன் வந்ததுன்னா இவர் கேட்டு சொன்னார் இல்லையா, தனக்கு எது வேண்டும், சக்கரம் வேண்டும் என்றதுக்காக 1000 தாமரைகளை எடுத்து வச்சு அதுல ஒன்று குறைய வச்சு கண்ணை நோண்டி கண்ணு சிகப்பானது. அதனால அவரை செங்கன்னு சொன்னார். திருமால செங்கன்ற இசைமுகன்னா 4 பக்கம் 4 தலை, 4 பக்கம் 4 தலை இருக்குதுங்க அவருக்கு. இந்த 4 தலையில என்ன அவருடைய பணி? எந்த இடத்துல எந்த உயிர் போச்சு, அடுத்த அந்த வினைக்கொப்பை எந்த இடத்துல நான் அதற்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்னு அது பார்த்துக்கிட்டே இருக்குதான். ஆக அந்த பணி இவங்க 2 பேருக்குள்ள இன்னொரு போட்டி என்னன்னா, இவங்க போட்டி போடுறதேதான் இவங்களுடைய வேலை. அப்படி ஏற்கனவே அண்ணாமலையில போட்டி போட்டு அவர் மேலையும் கீழையும் பார்த்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி போட்டி போட்டு கொண்டிருந்த அவர்கள் இருவரும் இங்கேயும் தேர் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வராரு, குதிரையாவுக்கு வராரு. அவர்கிட்ட நம்ம கூத்தபிரான் கிட்ட தான் இதுதான் பண்றாரு. இதெல்லாம் அழகா ஒரு விளக்கி சொல்லிக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சேவகம் அப்படிங்கும் போது சேவை செய்பவர்கள் சேவகம் தான். நம்மளாம் இப்ப தொண்டுன்றோம். நீங்க எப்படி வேணா சொல்லுங்க, தொண்டுன்னா தொண்டர், சேவைன்னா சேவகன், இவ்வளவுதான். ஆக அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தோடு வரக்கூடிய சிவபெருமானையே சேவகனாக இருக்கிறார் நம்ம மாணிக்க வாசகர். இப்படியெல்லாம் எடுத்து இயம்பி நம்மளுக்கு ஒரு சிறப்பான உரையை தந்து இன்றைக்கு நம்மளெல்லாம் மகிழ்வித்த அந்த கூத்தபிரானை வணங்கி
நமது சந்திரசேகரரை வணங்கி அடுத்ததாக முடிவுக்கு வரும்போது எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வான்மொழிகள் வழாது பெய்க மணிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்றைய தினம் 17ஆம் நாள், நாளைக்கு 18ஆம் நாள். அருமையா உரையாற்ற வருகின்றார் சிவனைய பேரவையின் பொருளாளராகிய முரளிதரன் ஐயா. நாளைக்கு அவர் உரைய எல்லாரும் கேட்டு ரசிப்போம் என்ற வகையிலே நம்ம பார்வதிபதியே ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.